வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி. அரசியல்ல வெற்றி பெறுவதற்கு உண்டான கிரக அமைப்புகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். முதல்ல லக்னம் மற்றும் லக்னாதிபதியோட பலம். லக்னாதிபதி நல்ல நிலையில சுபகிரகங்களோட பார்வையோட இருப்பது, ஆட்சி உச்சம் பெறுவது லக்னத்தின் வலிமையை குறிக்கும். அடுத்து தொழில், பதவி, சமூக அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் 10ஆம் அதிபதி பலம் பெற்று சுபகிரகங்களோட சேர்க்கை அல்லது பார்வையோட இருக்கணும். இந்த ஸ்தானங்கள்ல சூரியன், செவ்வாய், சனி போன்ற பாவர்கள் அமர்ந்து அதனை அந்த கிரகங்களை சுப கிரகங்களின் பார்வையோடு இருக்கிறது மிக மிக நல்லது. உங்கள் அரசியல் வெற்றிக்கு உகந்தது. சூரியன் ஆளுமை பண்பு, தலைமை பதவி, அரசாங்கம், அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு கிரகம். அது ஆட்சி உச்சம் பலம் பெற்று அமைவது அரசியல்வாதி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு மிக முக்கியம். அடுத்து செவ்வாயோட தைரியம், உறுதி, தலைமை தாங்கும் சக்தி, போராட்ட குணம் ஆகியவற்றை குறிக்கும். செவ்வாய் பலமா இருக்கிறது அரசியல் களத்துல போட்டியிடவும் எதிரிகளை சமாளிக்கவும் உதவும். அடுத்து சனி மக்கள் தொடர்பு, கடின உழைப்பு, விடாமுயற்சி, மக்களோடு இணைந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் ஆகியவற்றை குறிக்கும். இவர்களோடு குரு என்ற சுப கிரகத்தின் இணைவு அல்லது பார்வை ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திறனையும் பொது சேவை மனப்பான்மை ஆகியவற்றை கொடுத்து மக்களிடமும் சரி, அரசியல் தலைமை பதவிகள் வைப்பவர்களிடமும் சரி ஒரு நல்ல நம்பிக்கையை பெற்றுத்தரும். அடுத்து சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டால் நல்ல ஜன வசீகரம், மக்களிடையே நல்ல ஒரு அட்ராக்ஷன் பெறுறது, ஒரு நல்ல அபிமானத்தை பெறுறது, அதிக மக்கள் செல்வாக்கை பெற்று அரசியலில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கிரக இணைவுகளில் பெரும்பாலும் சூரியன் புத ஆதித்ய யோகம், குரு சந்திரன் இணைவான கஜகேசரி யோகம், செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை அரசியல் வெற்றிக்கு மிக முக்கியமான கிரக இணைவுகளாகும். என்ன இருந்தாலும் ஜாதகருடைய நடப்பு தசாபுக்தி காலங்கள் தொழில் சார்ந்த அமைப்புகள், அதாவது அரசியல் அதிகாரம் பெறக்கூடிய விஷயங்களுக்கு உறுதுணையான பாவங்களின் தசாபுக்தி காலங்களாக அமைந்தால் ஜாதகர் அரசியலில் படிப்படியான முன்னேற்றம் அடைந்து வெற்றி கொடி நாட்டுவார் என்பது உறுதி.